ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரீம் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேன் ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 மீட்டர் காட்டன் லைனிங் எடுத்திருக்கேன், 2 மீட்டர் கேன் எடுத்திருக்கேன். நம்ம பட்டு பாவாடை, ஃப்ராகு இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் தனித்தனியாக நம்ம கேன் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சோன்னா காஸ்ட்டும் அதிகமாகும், நம்மளுக்கு பீரோலையும் இடம் பத்தாது இது மடித்து வைக்கிறதுக்காக. அதனால நம்ம தனியாக இந்த மாதிரி கேன் ஸ்கர்ட்டு தனியாக ஸ்டிச் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், வீடியோவில் காட்டின மாதிரியே நீங்கள் லைனிங்கை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபோல்டு பண்ணியிருக்கிற பீஸ் பார்த்திங்கன்னா 4 லேயராக வரணும். க்ளோஸ் எல்லாம் உங்கள் சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு எனக்கு இடுப்பு சுற்றளவு பாருங்கள், நான் 9 இன்ச் எடுத்திருக்கேன். 9 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து வச்சா எனக்கு 12 இன்ச் வருது. 12 இன்ச்லேயே வச்சு நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ண மாதிரியே பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ணது கிளியராக தெரியல, அதனால நான் பாருங்கள் ஸ்க்ரீனில் சும்மா ஒரு ட்ராப் போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து கீழே நான் 33 இன்ச் வர மாதிரி எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கணுன்னா உங்களோட உயரத்தில் இருந்து 3 இன்ச்சு கழிச்சுக்கோங்க, கழிச்சுட்டு எடுத்துக்கோங்க. அந்த 33 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நான் அது மேலேருந்து வச்சு பார்க்குறேன். மேலேருந்து வச்சு பார்த்தா அந்த 33 இன்ச் மார்க் பண்ணல, அந்த இடத்துல எனக்கு 45 இன்ச் வருது. அந்த 45 இன்ச் மார்க் வச்சு நான் மேலேருந்து ஃபுல்லாக மார்க் பண்ணுறேன். ஃபுல்லாக அதில் ஆஃப் சர்க்கிள் வரைகிறேன்னா பாருங்கள், இதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பண்ண ஊற்றி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கன்னா அந்த நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணோம்ல ஃபஸ்ட்டு, அந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக 33 இன்ச் கரெக்டாக ஃபுல்லாக வருதான்னு பார்த்துக்கிட்டு இது நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் பீஸில் துணி கம்மியாக இருக்குது, அது கீழே கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற துணியை நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது கட் பண்ணிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற துணியை நீங்கள் போட்டுக்கோங்க. கீழே போட்டுக்கிட்டு உங்களுக்கு அந்த கீழே அதோட துணி நீங்கள் தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும் கீழே இருக்கிறது. அதை ஃபீல் பண்ண முடிஞ்சவங்களால அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அது தெரியலனா இந்த மேலே நம்ம போட்டிருக்கோம்ல துணி, அதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிக்கிட்டு திருப்பி போட்டுக்கிட்டு கீழே இருக்கிற துணி அளவுக்கு நம்ம மேலே இருக்கிற துணியை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு திருப்பி போகும்போது இப்போ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மேலே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம அது ஒட்டு போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த துணி இருக்குதுல்ல, அதை நான் ஒட்டு போட்டுக்கிறேன். அது தனித்தனியாக கட் பண்ணிக்கிட்டு நான் ஒட்டு போட்டுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு புரியல, எங்கே ஒட்டு போகணும்னு தெரியலன்னா இந்த மாதிரி நான் இப்போ போட்டேன்ல துணி, அந்த மாதிரி போட்டு பின் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஸ்டிச் பண்ண போங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த காட்டின பீஸை அந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் எடுத்திருக்க ஸ்கர்ட்டு வந்து நான் 52 ஹைட்டு என்னோடது. அந்த ஹைட்க்கு இந்த ஸ்கர்ட் கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு மாறுது, உங்களோட அளவு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பீங்க ஏதாச்சுன்னா, உங்களோட ஹைட்டு உங்களோட இடுப்பு கிட்ட இருந்து கீழே கால்கிட்ட வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஹைட் வருதோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. அதில் 3 இன்ச்சு கழிச்சிட்டு நீங்கள் இதே மாதிரி மீதியெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் 2 கிளாத்தையும் அது தனியாக இருந்த பீஸை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்கிற அந்த கிளாத்தை நான் கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ் கிளாத்தையும் கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா இருக்கிறேன். இந்த கட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த கரையை 1/2 இன்ச்சுக்கு 2 மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் கேனு 2 மீட்டர் எடுத்திருக்கேன். அதை கரெக்டாக ஆஃபாக கட் பண்ணிக்கிறேன். நான் கட் பண்ணியிருக்கேன், இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மடக்கி இருக்கிற இடத்துல நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு அதோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கிறேன். எனக்கு 19 இன்ச் வருது. நான் 19.5 இன்ச்சுக்கு நான் இதில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு மடக்கிறதுக்கும் விட்டு நான் 21 இன்ச் இதில் மார்க் பண்ணி 21 இன்ச்சில் ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அது வளைவு வரைஞ்சிக்கோங்க. மீதி இருக்க துணியை இதே மடச்சி போட்டு நீங்கள் 2 வாட்டி இது பண்ணும்போது அந்த பக்கமும் அதோட ட்ரேஸ் லைட்டாக விழுவோம். அதுக்கு மேலேயே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு மேலே தான் நம்ம கேன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது மார்க் பண்ணியிருக்கிறது. இதில் 3/4 தூரத்துக்கு நம்ம கேன் வச்சா போதும், ஃபுல்லாக வைக்க தேவையில்லை. அதே மாதிரி நான் இன்னொரு பீஸ்க்கும் மார்க் பண்ணிக்கிறேன். நான் 21 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இது அதே மாதிரி ட்ரைஸ் பண்ணி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க கீழே அந்த 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பீஸ்லையும் நம்ம கரை ஜாயின் பண்ணிக்கிட்டோம், கரை மடித்து அடிச்சுக்கிட்டோம். இப்போ அந்த 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் இந்த மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 2 சைடையும் நம்ம ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த 2 சைடையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் போட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் இந்த சைடு ஸ்டிச்செல்லாம் விடும்போது 2 ஸ்டிச் விடுங்க. அந்த கேன் வச்சு நீங்கள் அடிக்கும் போது கூட 2 ஸ்டிச்சாக விட்டுக்கோங்க. அப்போ தான் தையல் பிரியாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ணல அந்த இடத்துல நம்ம கேன் வச்சு அடிச்சிட்டு வரலாம்.
கேன் பார்த்தீங்கன்னா நான் 1.5 இன்ச்சுக்கு மடிப்பு வர மாதிரி மடித்து வச்சு ஃப்ளிப்ஸ் வச்சு நான் அடிச்சிட்டு வரேன். பாருங்கள், நான் அந்த ஆஃபாக கட் பண்ணேன்னு சொல்லல, இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் மார்க் பண்ண இடத்துல வச்சுருக்கேன். வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மடக்கி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளிப்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி அந்த தையல் இந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறதெல்லாம் நம்ம கடைசியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1.5 இன்ச்சுக்கு மடக்கி இந்த மாதிரி மெதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த கோடுக்கு மேலேயே வர மாதிரி வாங்க. ரொம்ப கீழேயோ மேலேயோன்னு போயிடாதீங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கு நான் மேலே வந்து எலாஸ்டிக் வச்சுக்கிறேன். எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக நான் எலாஸ்டிக்கும் இந்த மாதிரி துணி எடுத்திருக்கேன். துணி நான் இதில் பேலன்ஸ் இருந்த துணி ஒட்டு போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த எலாஸ்டிக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான் 29 இன்ச் எடுத்திருக்கேன். அதுவும் அப்படி தான் உங்களோட இடுப்பு சுற்றளவில் இருந்து 3 இன்ச்சு கழிச்சுக்கோங்க. அந்த ஹைட்டுக்கு நம்ம எலாஸ்டிக் எடுத்தால் போதும். அந்த துணி பார்த்தீங்கன்னா நான் 3.5 இன்ச்சு நீளமும் அகலம் பார்த்தீங்கன்னா நான் 40 இன்ச் எடுத்திருக்கேன். பாருங்க, 3.5 இன்ச் நீளமும் அகலம் நான் 40 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த துணியை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராங் சைடு வைக்க போகிறோம். கேன் இருக்குதுல்ல, அந்த சைடு இல்லை, அதுக்கு ஆப்போசிட் சைடு கேன் இல்லாமல் ப்ளைனாக இருக்குதுல்ல, அந்த பக்கம் அந்த துணி போட்டுக்கிட்டு நான் துணியோட ராங் சைடு அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன் ஃபுல்லாக. இது வந்து நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அதை திருப்பிக்கிறேன். திருப்பி போட்டு ரைட் சைடு கொடுக்குறேன். இந்த மாதிரி நம்ம எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக உள்ளார 1 இன்ச் நம்மளுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு மடித்து பார்த்துக்கிறேன். உள்ளார நம்ம மடிக்கிறது 1/2 இன்ச் தான் மடிக்கணும். மறுபடியும் இந்த பக்கமும் நான் எலாஸ்டிக் எடுத்து பாருங்கள், நான் உள் பக்கம் வச்சு 1/2 இன்ச்சுக்கு தான் மடித்து மறுபடியும் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வரேன். அந்த எலாஸ்டிக் நகராமல் இருக்கிறதுக்கு நான் இதில் ஒரு பின் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக இது முடிக்கும்போது நம்ம அந்த பின் கழட்டிக்கலாம். பாருங்கள், நான் பின் பண்ணிக்கிட்டு 1/2 இன்ச்சு உள்ளார மடித்து எலாஸ்டிக் உள்ளார வச்சு நான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம போடுற தையல் அந்த எலாஸ்டிக் மேலே விழுவக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த எலாஸ்டிக்கு பிடிச்சி இழுக்கும்போது நம்மளுக்கு விழுவ தரும். அதுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அது மறுபடியும் நீங்கள் கழட்டி அடிக்கிற மாதிரி ஆகிடும். பாருங்கள், எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் விழாத மாதிரி அந்த வெறும் அந்த லைனிங் மேலே மட்டும்தான் ஸ்டிச் விழணும். அந்த மாதிரி எலாஸ்டிக் நல்லா உள்ளார தள்ளி விட்டு 1/2 இன்ச்சுக்கு மடித்து இங்கே ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிற எலாஸ்டிக்காக பாருங்கள், உள் பக்கம் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க.
அந்த பின் போட்டிருக்க அந்த பின்னையும் கழட்டிட்டு நான் அதுலேயும் ஒரு ரஃப் அடிச்சுக்கிறேன். இப்போ அந்த எலாஸ்டிக்கை ஈவனாக பிடிச்சி அந்த துணியை இழுக்கும்போது ஒரே மாதிரி எல்லா பக்கமும் எலாஸ்டிக் ஈவனாக இருக்க மாதிரி நம்மளுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சென்டராக எலாஸ்டிக்கை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். சென்டராக போடணும். பின்னாடி ஒரு கை முன்னாடி ஒரு கை வச்சு இந்த மாதிரி இழுத்து ஒரு ஸ்டிச் போடுங்க. பாருங்கள், அதே மாதிரி நான் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 ஜாயிண்ட் இப்போ 2 சைடும் ஓப்பனாக இருக்குதுல, அந்த 2 ஓப்பனையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த கீழே எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த 2 சைடையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நான் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கேன் ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இது கேன் இல்லாமல் நான் போட்டுக்கிறது அவ்வளோ ஃப்ளஃபியாக ஒன்றுமே அவ்வளோவா இல்லை. அது போட்டு போகும்போதுன்னு பாருங்கள் கொஞ்சம் புஃப்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பட்டு பாவாடைக்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.